வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி vlogs. இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மெனு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் மெனு வந்து வாழைக்காய் வறுவலும் கருவேப்பிலை சாதமும் செய்ய போகிறோம். அதனால் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வாழைக்காவை இந்த மாதிரி டைசஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பணியாரம் செஞ்சுருக்கோம். பணியாரத்தில் வந்து நீங்கள் தோசை மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நாங்கள் வந்து தோசை மாவில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கூடவே தேவையான அளவுக்கு சத்து மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆயாச்சு. இப்போ கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணால் கருவேப்பிலை சாதம் ரெடி. அது கூடவே முட்டையும் வாழைக்காய் வறுவலும் வச்சு அக்காவுக்கு பேக் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய அக்காவுக்கும் கொஞ்சம் பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து அப்புறம் காலேஜ் கிளம்பிட்டா. இப்போது கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் 1 இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கணும். நெய் நல்லா கரைஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்த உடனே 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். நாங்கள் இப்போது கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கோம். அதை தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 பேருக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடி எப்படி செய்யணுன்னா, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், வறுக்கக்கூடாது. அது அப்படியே நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். இப்போது வாழைக்காய் வறுவலும் முட்டையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்பாவுக்கு கருவேப்பிலை சாதம், முட்டை, வாழைக்காய் வறுவல் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணிவிடுங்க. பாய்.